வணக்கம். வணக்கம். இப்போ யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா, மியான்மர் நாட்டிலேருந்து அறநெறி கழகத்திலேருந்து ஐயா சந்திரசேகரன் வந்திருக்காங்க. வணக்கம். ஐயா தோழர் மியான்மர் நம்ம கருணாநிதி ஐயாவுடைய சகோதரர் தம்பி. இவங்க ஏற்கனவே அவங்க வந்திருக்காங்க, 2-3 தடவை தமிழ்நாடு வந்திருக்காங்க. இப்போ வந்திருக்காங்க, அவங்க பெரிய வாய்ப்பாக இப்போ ஐயாவோட நம்ம உரையாட இருக்கின்றோம். வாங்க காலவரிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த தமிழ்நாடு பயணம் எதை பற்றிய பயணமாக இருந்துச்சு? இந்த தடவை தமிழ்நாடு பயணம் தமிழ்நாடு முதலமைச்சரோட அழைப்பின்படி 11ஆம் தேதி ராத்திரி இரவு 2 மணிக்கு தமிழ்நாடு சேர்ந்தேன். அயல்நாட்டு வாழ் தமிழர்கள் நாள் 2024 11/12க்குன்னு தமிழ்நாடு சென்னைக்கு சேர்ந்திருந்தேன். அடுத்து அந்த விழாவில் கலந்து கொண்டேன். பர்மா வாழ் தமிழர்கள் ஒரே பிரதிநிதியாக இந்த விழாவில் நான் கலந்து கொண்டேன். இதில் தமிழக அரசு எங்களுக்கு ஊக்குவிக்கும் அளவில் பல எங்களுக்கு தகவல் கிடச்சிச்சு. தமிழக அரசு எங்களுக்கு எப்போவும் எங்களுக்கு பின்னால் இருப்பாங்கிற நம்பிக்கையில் இந்த விழாவுக்கு கலந்து கொண்டேன். இதில் முக்கியமாக தமிழக அரசுக்கும் கல்வி அமைச்சருக்கும் நன்றி தெரிவிக்கிற ஒரு விழாவை கலந்துக்கிட்டேன்னு ஒரு பெருமை இருக்குது எனக்கு. எங்கள் பர்மாவில் வாழ்கிற தமிழர்கள் அனைவருக்கும், அத்தனை மக்களுக்கும் இந்த கல்வி போய் சேரணுங்கிற எங்கள் இயக்கத்தோட முக்கியமான பணியில் ஒரு பங்காக சேர்ந்திருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் எங்களோட பணி இது ஆரம்பம், இதுக்கு மேலே உயர வேண்டிய நிலைமையில் இருக்குது. இதை தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து எங்கள் பர்மா வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் கற்பிக்க முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் எங்களோட வாசகமே பாட்டன் தமிழை வீட்டில் பேசுவோங்க. அந்த வாசகப்படி வீட்டில் தமிழ் வளர்ந்தால் இந்த இனம் ஒழிவுக்கு நம்ம இது மீண்டு எடுக்கிற ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும்னு எங்களோட வாசகத்து முறை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தற்சமயம் மியான்மரில் நம்ம பிள்ளைகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு தமிழ் கற்பிப்பதில் இப்போ உங்களுடைய பங்கு, உங்களுடைய அமைப்பாகிய அறநெறி கழகத்தினுடைய பங்கு என்னவாக இருக்குது? தமிழர் அறநெறி கழகத்தோட பங்கு அத்தனை ஆலயங்களை தமிழ் கற்பிக்கணும், அதுக்கு உள்ள முயற்சி பூரா செஞ்சுருக்கோம். இது எதனால் ஆலயத்தில் நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம்னா இந்த ஆலயங்களில் தான் ஆரம்பிக்க முடியும். ஆலயம் மூலமாக தான் ஒவ்வொரு மக்களுக்கும் கற்பிக்க முடியும். ஒரு நிலையினால் ஆலயத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு எங்கள் அறநெறி கழகம் முழுமையாக பாடுபட்டுட்டு இருக்கு. இதை மக்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்போ நீங்கள் சென்னையில் அயலாண்டு வாழ் தமிழர்கள் அந்த மாநாட்டில் நீங்கள் கலந்து கொண்டு வந்திருக்கீங்க. அதன் மூலமாக உங்களுடைய மக்களுக்கு, நம்ம மியான்மரில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு இது எந்த அளவுக்கு இந்த மாநாடு பயன்படும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாநாடு மியான்மர் தமிழர்களுக்கு எவ்வளோ பயன்படுறதை விட ஒவ்வொருத்தங்களோட நோக்கம்தான் முக்கியம். எங்களோட முயற்சி என்னமோ ஆரம்பித்தாச்சு. நாங்கள் எங்களோட பணியை ஆரம்பித்தது மக்கள்கள் பூரா பின்னால் வரணும். அவங்கவுங்க தமிழ் ஆர்வலர்கள் பூரா அவங்களோட மாணவியால் தான் நம்ம செல்வங்களை அனுப்பணும், முறைப்படி கல்வி கற்பிக்கணும். இதன் மூலியம் பர்மாவில் தமிழ் அழியோங்கிற பல பேர் சொல்கிறாங்க. இதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் எங்களோட உறுதுணையாக இருந்தால் தான் எங்களோட பணி ஒரு படி உயரும். நீங்கள் இதை பின்வாங்கிங்கன்னா எங்களோட அடுத்த பணி எங்களுக்கு பின்வாங்கும். இது மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் நீங்கள் பூரா எங்களோட உறுதுணைப்பு எங்களுக்கு உதவி செய்யணும். உங்களோட கல்வி செல்வங்களை பூரா எங்கிட்ட அனுப்புனா நாங்கள் அதுங்க சம்மந்தமாக எல்லா முயற்சியும் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கு தகுந்தாப்போ தமிழக அரசும் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கு. இப்போ மியான்மர் நாட்டிலேருந்து நீங்கள் மொத்தமாக மியான்மர் நாட்டு தமிழர்கள் சார்பாக நீங்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த சமயத்தில் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் பேசியிருப்பீங்க, பழகிருப்பீங்க இல்லையா? அதன் மூலமாக ஓரளவுக்கு மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கே எப்படி தமிழ் இருக்குது, அங்கே எப்படி கற்பிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதை பயன்படுத்தி நீங்கள் மியான்மரில்
நம்ம தமிழ் பிள்ளைகளுக்கு, தமிழ் மாணவ செல்வங்களுக்கு தமிழை எவ்வாறு கொண்டு செல்வது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டன் பேசிய தமிழை வீட்டில் பேசுவோம் என்று சொன்னது மாதிரி, அவரிடம் தமிழை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பது பற்றி ஒரு ஒரு கருத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க இல்லையா? அது அது போன்ற ஒரு கலந்துரையாடல் பண்ணியிருப்பீங்க. அது பண்ணியிருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரத்தக்கதாக இருந்துச்சா? பயனுள்ளதாக இருந்ததா? கனேடாவா தமிழர்களோட கலந்துரை செஞ்சேன். அவங்க வந்து தமிழ் பர்மாவில் வளர்ச்சி அடையாததுக்கு காரணம் வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. பல இயக்கம் இங்கே இருக்குது. இங்கே பர்மாவில் தமிழ் அழியோங்கிற நிலையில் இருக்குன்னா வந்து இதோட குறைய கண்டுபிடிச்சி நீங்கள் அடுத்து இன்னொரு படி எடுத்து வைங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட சொன்ன அந்த குறைய வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா தமிழை வந்து நம்ம முறைப்படி வளர்த்தா தமிழ் வளரும். ஆனால் முறை தெரியாமல் வளர்த்தா தான் தமிழ் அழியும். அதனால் வந்து எப்படின்னா கனடா வாழ் தமிழர்களோட கண்டதில் வந்து எனக்கு ஒரு சில எங்கேருந்து ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எனக்கு விடிவெளி என்பது நல்லா தெரிஞ்சிருக்கு. இதில் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு இதை வந்து எப்படின்னா எங்கள் கழகம் ஆரம்பித்து செஞ்சிட்ருக்கு. இதுக்கு வந்து கனடா வாழ் தமிழர்களை விட உலகளவிய தமிழர்கள் அத்தனை பேரை எங்களுக்கு வந்து உதவி செய்வீங்கன்னு தெரியும். உதவி செஞ்சால் வந்து எங்களுக்கு இதை விட நல்ல நிலையை அமையும். ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து தமிழை வளர்க்கணுங்கிறாங்க. ஆனால் வழி தவறி வளர்க்குறதுனால தான் வந்து தமிழ் இன்றைக்கி இந்த நிலைக்கு ஆகிருக்கு. எங்களோட ஒரே வாசகமே வந்து பாட்டன் தமிழை வீட்டில் பேசுவோங்கிற வாசகம் தான். வீட்டில் தமிழை பேசிகிட்டு இருக்க காலம் முழுதும் வந்து எப்படின்னா தமிழ் என்றைக்குமே அழியாது. நம்மளை ஒரு நேரத்தில் வந்து எதை கொடுத்தாலும் கல்வியை மட்டும் கொடுக்காதன்னு நம்மளை அடைச்சி வச்சிருந்த நேரத்தில் விட நம்ம தமிழ் வளர்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு வந்து நம்ம கையில் இருக்கப்போ நம்ம வந்து விட்டு இந்த இதை பிடிக்கிற நிலைமையாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ பர்மாவாழ் தமிழரை விட உலகத்தில் இருக்க அத்தனை தமிழரும் சிந்திக்க வேண்டிய நிலைமை. எங்களோட குறை வந்து உங்களோட குறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்களோட குறையை நாங்கள் வந்து திருத்திக்கிறோம். இதே மாதிரிக்கே உலகத்தில் வாழ் தமிழர் அத்தனை பேரை வந்து தன்னோட குறையை கண்டு திருத்தட்டா இதை விட நல்லா இருக்கும்னு ஒரு ஆலோசனை. தமிழ் மாணவர்களுக்கு வீட்டில் தமிழ் படிக்க, தமிழில் பேச அந்த பயிற்சி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஆர்வத்தில் பல செய்திகள்லாம் சொன்னீங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு பாட புத்தகங்கள் இதெல்லாம் தேவைப்படும் என்று எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அதன் அடிப்படையில் இப்போ வேறு என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க? வேறு யார்ட்டையும் சந்திச்சிங்களா, பேசுனீங்களா? எங்களோட கோரிக்கையை ஏற்று தமிழ் பாடநூல் தேவைப்படுது கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சர் எங்களுக்கு தேவைப்பட்ட உதவி பூரா செஞ்சார். தமிழக அரசு எங்களுக்கு வந்து பாடநூல் தேவைப்பட்டதை வந்து விரைவாக சீக்கிரமாக செஞ்சு கொடுத்தாங்க. தமிழக முதல்வரும் வந்து எப்படின்னா மாநாட்டில் வந்து அயலக தமிழர்களுக்கு வேண்டிய எந்த உதவியாக இருந்தாலும் தமிழக அரசு செய்கிறதுக்கு தயார்னு அவர் உரையில் எங்கிட்ட தெரிவித்தார். இதை ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த ஆண்டு அயலக தமிழர் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் மியான்மர் சார்பாக கலந்துக்கிட்டுருக்கீங்க. சென்ற ஆண்டு வந்தீங்களா? இது போல் இந்த மாநாட்டுக்கு வந்தீங்களா? சென்ற ஆண்டு 2022 1ஆம் மாதம் 22ஆம் தேதி அண்ணன் கருணாநிதி அவருக்கு வந்து பேரறிஞர் அண்ணாவோட விருது கொடுத்தாங்க. அந்த விழாவுக்கு நாங்கள் வந்திருந்தோம். அப்போவும் தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு சார்ந்த அறிஞர் பெருமக்கள் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இன்று ஆண்டு அயல்நாட்டு வாழ் தமிழர்கள் விழாவுக்கு வந்தப்போ வந்து எப்படின்னா தமிழ்நாடு அரசும் எங்களுக்கு பின்னால் பக்கத்துணையாக இருக்கிறதுன்னு நாங்கள் ஒரு கருதுகிறோம். கல்வி அமைச்சரை வந்து எங்கள் மியான்மர் நாட்டுக்கு வந்து எங்களை இதுக்கு மேலே சிறப்பிக்க வந்து நாங்கள் வந்து அவருக்கு என்ன ஒன்றுமோ இருக்குது. ஆனால் அவரால் வர முடியுமா தெரில. வர முடிஞ்சாலும் எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஊக்கமாக இருக்கும். ரொம்பவும் மகிழ்ச்சி. இப்போ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு செய்து இப்போ எங்களோட நிறைய செய்திகளை சொல்லியிருக்கீங்க. மியான்மர் வாழ் இந்த தமிழர்களுக்கு, நம்ம தமிழ் குழந்தைகளுக்கு, அவர்களுக்கு தமிழை கற்றுத்தரவும் அவர்களை பேசவும் எழுத வைக்கவும் ஆனால் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக என்னுடைய நன்றி பாராட்டுகிறேன்.
மிக்க நன்றி, வணக்கம்.